அம்மாடி, உன்னோட பேர் என்னம்மா? அபூர்வா சார். அடுத்த கேள்வியை கேட்டபோது தான் அபூர்வாவால் பேச முடியவில்லை. உங்கள் அம்மாவோட பேருமா? கூனிக்கு உருகி போனாள் அபூர்வா. இந்த கேள்விதான் அவளை உயிரோடு கொள்கிறது. பிரின்ஸ்பல் முகத்தை கண்கள் கலங்க பார்த்தவள், சாரி சார், நான் வரேன். அழுகையை கட்டுப்படுத்த முடியாமல் விருட்டென அங்கிருந்து போய்விட்டாள். இப்போ நான் என்ன கேட்டுட்டேன்? இந்த பொண்ணு அழுதுகிட்டே போயிட்டாளே. ஜெகதீசனுக்கு ஒரு மாதிரியாக இருந்தது. அபூர்வாவுக்கு அப்பா அம்மா யாரும் கிடையாது. அவள் ஒரு அனாதை. ஆனந்த பூங்கா அனாத ஆசிரமத்தில் தங்கி தான் படிக்கிறா. புத்திசாலியான பொண்ணு. நீங்கள் கேட்ட கேள்வி சாதாரணமானது தான். ஆனால் அவள் மனசை பாதிச்சிடுச்சு. நோ மென்ஷன், நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. பிரின்ஸ்பல் ஜெகதீசனுக்கு விளக்கம் அளித்தார். சாரி டேடி, வர வழியில் நானும் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். பாவம் அந்த பொண்ணு. நேத்தைக்கு நானும் இதே கேள்வியை கேட்டு தான் அந்த பொண்ணை கலங்க வச்சுட்டேன். இப்போ அதே மாதிரி நீங்களும் கேட்டுட்டீங்க. இட்ஸ் ஓகே, நான் அந்த பொண்ணை சமாதானப்படுத்திட்டு வரேன் டேடி. இருக்கையை விட்டு எழுந்தான் சூர்யா. அபூர்வா அனாதையா? இந்த பெண் அபூர்வா மேகலாவின் மகளாக இருக்கும் பட்சத்தில் மேகலா உயிருடன் இல்லை என்றுதானே அர்த்தம்? ஐயோ, மேகலா நீ இல்லையா? இந்த உலகத்திலேயே இல்லையா? அதனால்தான் நீ இத்தனை வருடங்களாக தேடி வரவில்லையா? இந்த அண்ணனை கடைசி வரைக்கும் பார்க்காமலேயே போய்விட்டாயா? ஜெகதீசனின் இதயம் தடதடுத்தது. கண்களில் இருந்த கண்ணீர் கசிய கைக்குட்டையை எடுத்து துடைத்து கொண்டார். சார், என்னாச்சு? பிரின்ஸ்பல் பதற, தூசி விழுந்துடுச்சு, நான் கிளம்புறேன். ஜெகதீசனும் இருக்கையிலிருந்து எழுந்தார். கடவுளே, இந்த பெண் மேகலாவின் மகளாக இருக்கக்கூடாது. என் தங்கை மேகலா உயிரோடு இருக்க வேண்டும். நான் சாவதற்குள் என் தங்கையை பார்த்துவிட வேண்டும், பேசிவிட வேண்டும். கூர்மையான அம்பு தைத்த பறவையைப் போல இதயம் கனத்தது. கையில் பரிசு பொருளுடன் கண்களை கசக்கியபடியே ஓடி வந்த அபூர்வாவை தோழிகள் குழப்பமாய் பார்த்தார்கள். நல்லாதானே போனா, என்ன ஆச்சு? உன் கண்ணெல்லாம் கலங்கியிருக்கு. அக்கறையாய் விசாரித்தாள் சுவாதி. ஓ, ஒன்றுமில்லை, மென்று விழுங்கினாள் அபூர்வா. தன்னுடைய பிறப்பை நினைக்கும்போது வெறுப்பாக இருந்தது. இன்னும் எத்தனை பேர் இந்த கேள்வியை கேட்கப் போகிறார்களோ? பொய் சொல்லாதே, அங்கே என்னமோ நடந்திருக்கு. இல்லாட்டி உன்னோட கண்ணெல்லாம் எதுக்காக கலங்கணும்? துளைத்தெடுத்தாள் ரோகிணி. சூர்யா சாரோட அப்பா வெளிநாட்டிலேருந்து வந்திருக்காராம். என்னை பார்க்கணுன்னு சொன்னாராம். அதனால தான் சூர்யா சார் கூட்டிக்கிட்டு வந்திருக்கார். இந்த கிஃப்டை கூட அவர் தான் தந்தார். சந்தோஷமான விஷயந்தானடி என்றாள் ஆனந்தி. எனக்கும் சந்தோஷமாக தான் இருந்துச்சு. அவர் என்னோட பேரை கேட்டார். சொன்னேன். அடுத்ததா உங்கள் அம்மாவோட பேருன்னு கேட்டார். என்னால் எப்படி சொல்ல முடியும்? எந்த பேரை சொல்ல முடியும்? கன்னத்தில் யாரோ அரைஞ்சாப்பில் இருந்துச்சு. அழுகியாக வந்துச்சு. ஓடி வந்துட்டேன். மூச்சு வாங்கினாள். இவ்வளவு தானே? இதுக்காகத்தான் கண்ணை கசக்கிறியா? அவர் ஒரு பெரிய மனுஷன், பிஸ்னஸ்மேன். ஒரு ஆர்வத்தில் கேட்டிருக்கார். இது தப்பே கிடையாது. எங்களுக்கெல்லாம் நீ யாருன்னு தெரியும். எதுவும் கேட்க மாட்டோம். ஆனால் அவர் அப்படியா? உன்னை அவர் இப்போ தானே முதலாக பார்க்குறார். அதனால் கேட்டிருப்பார். இதுக்கு போய் கண்ணை கசக்கிறியே? உன்னோட தாழ்வு மனப்பான்மையை தூக்கி எறி. பக்குவப்பட்ட மனுஷியைப் போல புத்திமதி சொன்னாள் சுவாதி. முடியலடி, நான் இந்த பூமிக்கு பாரம்னு தோணுதுடி. குப்பை தொட்டியில் வீசி எறியறதுக்கு முந்தி என்னை பெத்தவ என்னோட கழுத்தை திருகி வீசியிருந்தா அப்பவே செத்திருப்பேனே. அபூர்வா தழுதழுத்தாள். பிரின்ஸ்பல் அறையை விட்டு வெளியே வந்திருந்த சூர்யா கண்கள் அலைப்பாய அங்கும் இங்கும் ஓடினான். தோழிகள் மத்தியில் நின்றிருந்த அபூர்வாவை பார்த்து விட்டான். வேகமாய் அவளை நோக்கி வந்தவனை தோழிகள் பார்த்து விட்டார்கள். பூமிக்கு பாரம்னு பைத்திய மாதிரி பேசாத. உன்னை தாங்கி பிடிச்சி அன்போட தோளில் சாட்சிக்கவும் ஒருத்தன் பிறந்திருப்பான். அதோ சூர்யாவை உன்னை தேடி வர்றாரு. யார் கண்டது? அந்த நபர் சூர்யாவா கூட இருக்கலாம் என்றாள் ரோகிணி. தன்னை தேடி சூர்யா வருகிறாரா? மினுக்கென நிமிர்ந்தாள் அபூர்வா. சூர்யாவுக்கு உன் மேலே ஒரு ஈர்ப்பு இருக்குடி. அதனால தான்
ஏதோ ஒரு காரணத்தை காட்டி உன்னை சந்திச்சுக்கிட்டே இருக்காரு. இப்போ கூட உன்னை சமாதானப்படுத்துறது தான் வர்றாருன்னு தோணுது. மூஞ்சியை உம்முன்னு வச்சிக்காம நல்ல விதமாக பேசுடி, வாழ்த்துக்கள் என்றாள் ரோகிணி. சூர்யா நெருங்கி இருந்தான். தயங்கி நின்றான். சுவாதி, ரோகிணி, ஆனந்தி மூவரும் ஆளுக்கொரு திசையில் நகர்ந்தார்கள். ஏய், எங்கடி போறீங்க? அபூர்வா சினுங்கினாள். நாங்கள்லாம் இங்கிதம் தெரிஞ்சவங்க, அதான் எட்டி போகிறோம், உறக்கவே சொன்னாள் ஆனந்தி. மெதுவாய் செருமியபடியே அருகில் வந்தான் சூர்யா. அபூர்வா அபூர்வா ஆடாமல் அசையாமல் அந்த பக்கம் பார்த்தபடி நின்றிருந்தாள். உங்களைத்தான் அபூர்வா. அப்போதும் அபூர்வா திரும்பவில்லை. அவளையே பார்த்தபடி தனிந்திருந்த மரக்கிளையில் கையை அழுத்தமாய் பற்றினான். கிளைகள் பூராவும் ஒரு பூக்களாய் பூத்திருந்ததால் அந்த வாதநாராயணன் மரம் பொலபலவென பூக்களை உதிர்த்தது. அபூர்வா திரும்பினாள். இருவரும் பூமலையில் நனைவது போல நின்றிருந்தனர். சாரிங்க, ரியலி வெரி சாரி. டேடி கிட்ட நான் வர்ற வழியிலேயே சொல்லி இருக்கணும். சொல்ல மறந்ததுனால தான் டேடி உங்ககிட்ட அந்த கேள்வியை கேட்டுட்டாரு. நீங்கள் கண் கலங்கி பதில் பேசாமல் ஓடி வந்ததும் டேடி பதறிட்டாரு. அபூர்வா சூர்யாவையே பார்த்தாள். என்ன பேசுவதென்று புரியவில்லை. வழக்கமாக வெளியூர்லேருந்து வீடு திரும்பினதும் 3 நாளைக்கு வெளியில் கிளம்ப மாட்டார் எங்கள் டேடி. ஆனால் இந்த தடவை ஜெர்மனியில் இருந்து விடியற்கால தான் வீட்டுக்கு திரும்பினார். விடிஞ்சதுமே அந்த பொண்ணை பார்த்தே ஆகணும்னு கிளம்பிட்டார். எப்பவும் இல்லாத ஒரு மலர்ச்சியை டேடியோட முகத்தில் பார்த்தேன். உங்களுக்கு கிஃப்ட் வாங்கினது கூட டேடி தான். சூர்யா பேசிக்கிட்டே இருக்க தான் அமைதியாக இருப்பது நாகரிகமாகாது போல தோன்றியது. சார், நான் எதுவுமே நினைக்கல. இல்லாத உறவை பற்றி கேட்டதும் ஒரு மாதிரியாக ஆயிடுச்சு. தெரியாத பேரை கேட்டதும் அழுக வந்துடுச்சு. என் மேலேயே எனக்கு கோபம், வெறுப்பு. அனாதையா பிறந்தது என்னோட தப்பா என்றாள் பிசுராய். அபூர்வா, இன்னொரு தடவை அனாதைங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு நான் இருக்கேன். உணர்ச்சி வசப்பட்டு வார்த்தையை சிந்திவிட்டான். சார், என்னை சூர்யானே கூப்பிடுங்க, அப்போ தான் நான் சந்தோஷப்படுவேன். அழகாய் தோள்களை குலுக்கினான். தலைக்கேசத்தை விரல்களால் கோதிக்கொண்டான். உங்களுக்கு நான் இருக்கேன், நான் இருக்கேன், நான் இருக்கேன். இந்த வார்த்தை எதற்காக சொன்னார்? எந்த அர்த்தத்தில் சொன்னார்? இதயம் படபடவென துடித்தது. குட்டி முயலாய் குதித்தது. குடை ராட்டினமாய் சுழன்றது. இதயம் மெதுவாய் மெதுவாய் நகர்வதைப் போல உணர்ந்தாள். நான் இருக்கிற வரை நீங்கள் கண் கலங்கவே கூடாது. இந்த வார்த்தையை உங்களை சமாதானப்படுத்தவோ பரிதாபப்பட்டோ சொல்லலை. உங்களை முதல்ல ஸ்டேஜில் பார்த்ததுலேருந்து நான் நானாக இல்லை. இதயம் எதையோ தொலைத்தது போல உணர்றேன். இதுதான் நிஜம். வர்றேங்க. அவளுடைய பதிலுக்கு காத்திருக்காமல் நகர்ந்தான். திக்குமுக்காடி போனாள் அபூர்வா. சர்க்கரை பாகில் விழுந்த சிற்றெரும்பாய் மாறியிருந்தாள். இதெல்லாம் நிஜம்தானா? நிஜம்தானா இல்லை கனவா? இன்னும் சில நிமிடங்கள் தன்னருகில் நிற்க மாட்டானா? இன்னும் சில வார்த்தைகள் தன்னோடு பேச மாட்டானா? ஏக்கமாக இருந்தது. அதற்குள் சூர்யா தன்னுடைய கார் நிறுத்தப்பட்டிருந்த இடத்திற்கு போய்விட்டான். அந்த பொண்ணுக்கிட்ட பேசினியா சூர்யா? காருக்குள் அமர்ந்திருந்த ஜெகதீசன் கேட்டார். பேசிட்டேன் டாடி. உற்சாகமாய் காருக்குள் பரவினான் சூர்யா. மனசில் இருந்ததை அப்படியே சொல்லியாச்சு. அபூர்வா இதை எப்படி எடுத்துக்கொள்ளப் போகிறாளோ? அபூர்வாவிற்கும் என்னை பிடித்திருந்தால் போதும். பிறரிடம் பேசி எப்படியாவது சம்மதம் வாங்கி விடுவேன். என்ன சொல்லப் போகிறாளோ? அபூர்வா, என்ன உனக்கு பிடிக்குமா? என் காதலை ஏற்றுக்கொள்வாயா? அல்லது என் அந்தஸ்தை பார்த்து பயந்து விலகி போய் விடுவாயா? நீ சரி என்று சொன்னால் போதும். ஒரு வார்த்தை சொல் பெண்ணே, சரி என்று சொல் கண்ணே. இந்த உலகமே எதிர்த்தாலும் எல்லாரையும் உதறிவிட்டு வந்து விடுகிறேன். காரின் வேகத்தை கூட்டினான். கொடைக்கானல். குறிஞ்சிப்பூ சீசன் ஆரம்பித்திருந்ததால் வழக்கத்தை விட வாகனங்களின் வருகையும் சுற்றுலா பயணிகளின் கூட்டமும் 2 மடங்காகி அதிகரித்திருந்தது. இயற்கை எப்போதும் பாவம்தான். இயற்கை எப்போதும் பொறுமைசாலிதான். இயற்கை மனிதர்களின் கண்களுக்கு
குளிர்ச்சியையும் அழகையும் சந்தோஷத்தையும் ஆரோக்கியமான காற்றையும் மட்டுமே தருகிறது. ஆனால் பதிலுக்கு மனிதர்கள் அளிக்கும் பரிசோ குப்பையும் கூளங்களும் நெகிழி புட்டிகளும் தான். இயற்கையை சேதம் பண்ணுகிறவர்களிடம் கூச்சலிட்டோ கட்டாயப்படுத்தியோ தண்டித்தோ திருத்திவிட முடியாது. அவர்களாக திருந்தினால்தான் உண்டு. வீட்டை சுற்றிலும் அழகான தோட்டம், குலுங்கும் ரோஜாக்கள், காய்ந்து சிதறும் பழமரங்கள், ஒரு பக்கம் தேயிலை, இன்னொரு பக்கம் காஃபி செடி என கண்ணு கெட்டிய தொலைவு வரை பயிரிட்டிருந்தார்கள். ராஜகணபதி எஸ்டேட் கொடைக்கானலிலேயே மிகப்பெரிய எஸ்டேட். ராஜகணபதி எஸ்டேட்டை தெரியாதவர்களே இருக்க முடியாது. அந்த வீடும் சுற்றிலும் பறந்து விரிந்த தோட்டமும் ராஜகணபதி எஸ்டேட்டிற்கு சொந்தமானது. வீட்டின் எந்த அறைக்குள் இருந்தாலும் எந்த இடத்தில் இருந்தாலும் ஜன்னலை திறந்தால் மழை தெரியும், மரங்கள் தெரியும், நீல நிறமாய் சாரசாரமாய் குலுங்கும் குறிஞ்சிப்பூக்கள் தெரியும். எஸ்டேட்டின் கம்பி வேலிக்கு அந்த பக்கம் முண்டியடித்து கொண்டு நின்றபடி கையில் கேமராக்களோடும் பைனாக்குலரோடும் குறிஞ்சிப்பூக்களை ரசிக்கிற சுற்றுலா பயணிகள் தெரிவார்கள். வீட்டை ஒருமுறை சுற்றி வந்தால் போதும், தைல வாசனை மிக்க சுத்தமான காற்று தேகத்தை தாளாட்டும், மனசுக்கு இதமாக இருக்கும். தனிமை என்பதே தெரியாது. அவ்வளோ பெரிய எஸ்டேட்டையும் அந்த வீட்டையும் தனி மனுஷியாய் மேகலாதான் நிர்வாகம் பண்ணி கொண்டிருந்தாள். தும்பை பூ போல வெள்ளை சேலை, கழுத்தில் முத்துமணி மாலை, நெற்றியில் பட்டையாய் விபூதி பூசி சாந்தமும் கனிவுமாய் தெரிந்தாள். வயது கூடி இளமை தொலைந்து பழைய பொலிவு மறைந்திருந்தது. மேகலாமா? வீட்டின் முன்புறம் பிரம்பு ஊஞ்சலில் ஆடிக்கொண்டிருந்த மேகலாவின் முன்னால் வந்து நின்றார் மேனேஜர் சண்முகவேல். 60 வயதை கடந்தவர். ரொம்ப காலமாக அங்கே வேலை பார்க்கிறார். சொல்லுங்க சண்முகம், எஸ்டேட் கணக்கு வழக்கில் பார்க்குறதுக்கு கம்ப்யூட்டர் தெரிஞ்ச ஒரு பொண்ணு வேலைக்கு வேணும்னு நியூஸ் பேப்பரில் விளம்பரம் கொடுக்க சொல்லியிருந்தீங்க இல்லையா? ஆமாம், சொல்லியிருந்தேன். விளம்பரம் கொடுத்துட்டீங்க தானே? கொடுத்துட்டேம்மா. அது தொடர்பாக வேலையில் சேர முழுப்ப உள்ளவங்க நிறைய பேர் சுய விவர குறிப்பேடு அப்ளிகேஷன் அனுப்பியிருக்காங்க. மொத்தம் 23 அப்ளிகேஷன் வந்திருக்கு. அதில் ஒரே ஒரு பொண்ணுக்கு தான் நீங்கள் சொன்ன அத்தனை தகுதிகளும் இருக்குதா பட்டுச்சு. அந்த பெண்ணையே வேலையில் வந்து சேர சொல்லி கடிதம் அனுப்பியிருக்கேன் என்றார் சண்முகவேல். எந்த ஒரு பொண்ணு? அபூர்வமாய் கேட்டாள். தஞ்சாவூர். தாய் தந்தை யாருமில்லை. அநாத ஆசிரமத்தில் தங்கி காலேஜில் படிக்குது. இன்னும் 3 மாதத்தில் படிப்பு முடிஞ்சிருமா. கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆனால் மாதம் 50,000 வரை சம்பளம் கிடைக்கும். ஆனால் அந்த பொண்ணு தனக்கு பணம் பெருசில்லை, மன நிறைவையும் அமைதியும் தான் முக்கியம், அதனால தான் இந்த வேலைக்கு வர விருப்பப்படுறதா தனியாக கடிதம் எழுதி வச்சிருந்தது. அதை படித்ததுமே முடிவு பண்ணிட்டேன், இந்த பொண்ணு தான் நம்ம எஸ்டேட்டை கவனிச்சிக்க பொருத்தமான ஆளுன்னு. சண்முகவேல் சொன்னதை கேட்டதும் மேகலாவின் முகத்தில் இனம் புரியாததொரு மகிழ்ச்சி பரவியது. தஞ்சாவூர் என்ற பெயரை கேட்டதுமே அவளுடைய தேகம் வியர்த்தது, கண்கள் கலங்கியது. சண்முகவேல், உங்களுக்கு வயசாயிடுச்சு, கம்ப்யூட்டரும் தெரியாது, உன்ன மாதிரி ஓட முடியலை, நின்னா நடந்தா மூச்சு வாங்குது, கண் ஆப்ரேஷன் பண்ணியும் பார்வை சரியில்லைன்னு நீங்களே விருப்பப்பட்டு சொன்னதுனால தான் புதுசாக வேற ஒரு பொண்ணை வேலைக்கு சேர்க்கிறேன். ஆனாலும் நீங்கள் தான் இங்கே எல்லாமே. உங்கள் சொல்படி தான் அந்த பொண்ணு நடக்கும். நீங்கள் வேலையை விட்டு நின்னாலும் உங்கள் சம்பளம் அக்கௌண்ட்டில் ஏறிட்டு தான் இருக்கும். அப்பப்போ வந்து கவனிச்சுக்கோங்க. ரொம்ப நன்றிங்கம்மா. நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். எங்கள் ஊரை சேர்ந்த பெண்ணையே நம்ம எஸ்டேட்டுக்கு வேலைக்கு சேர்த்து விட்டுருக்கீங்களே, தடுதழுத்தாள். ஏம்மா, நீங்களும் தஞ்சாவூர் தானா? அங்கே யாரெல்லாம் இருக்காங்க? எனக்கு தெரிஞ்சு 20 வருஷமாக இந்த கொடைக்கானலை விட்டு எங்கேயுமே போனதே கிடையாதே. சண்முகவேல் வியப்பும் ஆர்வமாய் மேகலாவை பார்த்தார். வேணாம் சண்முகவேல், கேள்வி கேட்டு எதையும் ஞாபகப்படுத்தாதீங்க ப்ளீஸ். வேற பேச்சு பேசுங்களேன். உங்கள் பேத்திக்கு பிறந்தநாள் வருது, புதுசாக சைக்கிள் வாங்கி கேட்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கள்ல. நான் பணம் தர்றேன், இன்றைக்கே கடைக்கு போய் வாங்கி ஆத்துடுங்க. பேச்சை மாற்றினாள். சண்முகவேல் வாயை மூடிக்கொண்டார். ஊஞ்சலை விட்டு எழுந்து வீட்டிற்குள் போய் பணத்தோடு வந்தாள். இதில் 5000 இருக்குது, சைக்கிளோட புது ட்ரெஸ்ஸும் வாங்கிடுங்க. சரிங்கம்மா. கைகளை குவித்து கும்பிட்டு பணத்தை வாங்கி கொண்டார்.